நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்தவர் நகுலன். ஓகே, நகுலன். அதாவது ஷார்ட்கட் எப்படின்னா, சித்திரங்கள், அதாவது சித்திரம் அப்படின்னா வரைகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வரையும் போது யாரோ சிரிக்கிறாங்க, அப்போ அதாவது சிரிப்புக்கு இன்னொரு பேர் என்னென்னா நகைப்பு அப்படின்னு சொல்லுவோமா, நகுதல் அப்படின்லாம் சொல்லுவோமா. அப்போ சித்திரங்களை படைத்தவர் நகுலன். நெக்ஸ்ட்டு, மனித உறவுகளையும் மனச்சலங்களையும் சித்தரித்தவர் ஜானகி ராமன். மனித உறவுகளையும் மனச்சலங்களும் ஏற்படுத்துச்சு யாருக்குன்னா ராமருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதியவர் சுந்தர ராமசாமி. அதாவது சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதியவர் சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி யார்? பசுவையா. பசுவையாவோட இன்னொரு நேம் தான் சுந்தர ராமசாமி. அதாவது பசுவை வந்து ஓர்மையில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓர்மை. நெக்ஸ்ட்டு, பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியவர். அதாவது பெருநகர நடுத்தவரோட வாழ்க்கையை எழுதினவங்க அசோகமித்திரன். அசோக் வந்து தெரியும் பெருநகரத்தில் எப்படி இருக்காங்க, நடுத்தரத்தில் எப்படி இருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு, வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்தவர் நாகராஜன். அதாவது வலி எப்போ வரும்? ஒரு நாகப்பாம்பு குத்தணும்னா. ஸோ நாகராஜன். நெக்ஸ்ட்டு, தம் கிராமிய பின்புலத்தை தளமாக்கி கொண்டு வட்டார கதை சொல்பவர். வட்டார கதையினாலே கி. ராஜநாராயணன் ஞாபகம் வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு, பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி. நான் பார்த்தேன், பெருநகர வாழ்க்கையை பார்த்தேன். ஸோ பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி. கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்தவர் நீலபத்மநாதன். கற்பனை தவிர்த்த இயல்பாக வந்து பத்மநாதன் வந்து இருக்கார். குழந்தை உளவியலை கதைகளாக்கியவர் சார்வாகன். ஓகே, குழந்தை உளவியலை, குழந்தையோட இதை பற்றி ஒரு சாருக்கு நல்லா தெரியுது. குறியீட்டு தன்மையுடன் எழுதியவர் முத்துச்சாமி. முத்து படத்தில் ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குறியீட்டு தன்மையை. வறுமையை சித்தரித்தவர் மாதவன். நடிகர் மாதவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து வறுமையிலேருந்து வந்தவர். நாஞ்சில் நாட்டு மக்களின் வாழ்வில் எழுத்தில் பதிவு செய்தவர் அரங்கநாதன். நாஞ்சில் நாட்டோட அந்த மக்களோட வாழ்க்கையை வந்து ஒரு அரங்கத்தில் நடத்துகிறாங்க. ஸோ அரங்கநாதன் அவங்களோட வாழ்க்கையை பற்றி. எளிய மனிதர்களின் மன ஓட்டங்களை எழுதியவர் கந்தசாமி. எளிய மனிதர்களோட மனம் எப்படி இருக்கும்? கந்தலாக இருக்கும். சாமி நீ தான் என்னை காப்பாற்றணும். ஸோ கந்தசாமி. முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்தவர் ஜெயகாந்தன். நேரடியாக மக்களோட இது பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயகாந்தன். நெக்ஸ்ட்டு, புதிய தரிசனங்கள் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா பொன்னீலன். நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க, அப்போ கடவுள் வந்து பொன்னால் அலங்கரிச்சிருக்காங்க. பொன்னீலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2022 இது கேட்டிருக்காங்க.